அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் எல்லாம் வல்ல முத்தொழிலுக்கும் நாயகனாக விளங்குகின்ற அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சாமியினுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் தளர்ந்து நடத்தல் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் பாசுரத்தில் இந்த பதிகம் தளர்ந்து நடத்தல், அதாவது தளர்நடை பருவம், அந்த பாசுரங்களை அருள இருக்கிறேன். முதலாவதாக தொடர்ச்சங்கிளிகை சலார்பிலார் என தூங்கு பொன்மணி ஒளிப்ப படுமும் மதப்புணல் சோர வாரணம் பையனின்று ஊர்வது போல் உடன்கூடி கிண்கிணி ஆற வாரிப்ப உடைமணி பறை கரங்க நடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவாணி என்று சொல்லுகிறார். அதாவது கண்ணன் நடக்கும்போது யானை மெல்ல நடந்து போவது போல் இருக்கும். யானை தன் 3 வகை மதங்களை பெருக விட்டு கொண்டு தன் காலில் இட்ட சங்கிலி சலார்பிலார் என ஒலிக்கும்படியும் தன் இரு புறங்களிலும் பொன் வயிற்றில் தொங்குகின்ற மணிகள் ஒளியினை உண்டாக்கவும், மெல்ல நடப்பது போல கண்ணன் நடக்க மாட்டானோ, திருவடி சதங்களை உரசி ஓசை எழுப்ப அறையில் கட்டிய சிறு மணிகள் பறை போல ஒலிக்கும். தன் இணை திருவடிகளால் ஸ்ரீ சாரங்கபாணி தளர்நடை நடவானோ என்று பாடுகிறார். அடுத்தபடியாக செங்கிரைடை நுனி கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளைபோல் நங்க செந்துவாய் திண்ணை மீதே நளிர்வள் பல்முளை இலக அக்குவடம் உடத்து ஆமை தாலி பூண்ட அனந்த சயனல் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் தளிர்நடை நடவானோ. ஓ கண்ணன் தன் சிவந்த மேட்டுவாயில் முத்து பற்களினால் சிரிப்பது போல செல்வானின் நடுவே பிறை சந்திரன் புறப்பட்டு வருவது போன்று இருக்கிறதாம். சங்குமணி வடத்தை இடையில் தரித்து ஆமையின் வடிவமாக செய்யப்பட்ட ஆமை தாலியை கழுத்தில் அணிந்து கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நீல நிறத்தினை உடைய வசுதேவர் திருமகனான இவன் தளர்நடை நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியாக மின்னும் கொடியும் ஓர்வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துளங்கும் அரிசிலையும் பீதக்கல் சிற்றாடனையுடன் மின்னில் பொழிந்த ஓர்கார் முகில் போல கழுத்தினில் கரையோடும் தன்னில் பொழிந்த இருடி கேசல் தளர்நடை நடவானோ. கண்ணன் தன் திருவரையில் அணிந்து கொள்ள பொன் பின்னலும் அரிசிலை போல அமைந்த ஒரு திரு ஆபரணம், இவற்றை சூழ்ந்த பொன்னிற சிற்றாடையும் கொடிமின்னும் அதனுடன் சேர்ந்த வெண்மையான சந்திர மண்டலமும் இவற்றோடு கூடிய மின்னல் பொருந்திய கருநிற மேகம் போல கழுத்தில் அணிந்த காரை ஆபரணமும் ஆகிய இவை யாவும் அவசியமில்லை என்று சொல்லும்படியாக
தன் அளவிலேயே இயல்பான அழகுடையவனாக விளங்குகின்ற இருடிகேசன் என்னும் திருநாமம் உடைய இவன் தளர்ந்து நடை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக கண்ணார் குடல் திறந்த ஒத்து ஊறி கணகண என சிரித்து வந்து முள் வந்து நின்று முத்தோதரும் எல் முகில் வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றோர்க்கு தன்வாய் அமுதமும் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன் எற்று மாற்றனல் தலைகள் மீதே தளர் நடை நடவானோ கனகனவென்று சிரித்து மகிழ்ந்தபடி என் முன்னே நின்று முத்தம் கொடுக்கும் கண்ணன் வாயிலிருந்து கருப்பஞ்சாறு நிறைந்த குடம் பொத்தலானால் அப்பொத்தல் வழியே வழிகின்ற சாறு போல உமிழ்நீர் ஓடி வருகிறது. திருமகளை மார்பிலேயே உடைய மேகவண்ணனை பிள்ளையாக பெற்ற எனக்கு தன் வாயமுதம் தந்து என்னை தழைய செய்கிறான். தன்னை எதிர்க்கும் பகைவர்களுடைய தலைகளின் மேல் இவன் தளர்நடை நடக்க வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க. அடுத்தபடியாக முன் நல் ஒளிர்வெள்ளி பெருமலை கூட்டல் மொடு மொடு விரைந்து ஓட பின்னை தொடர்ந்தது ஓர் கருமலை கூட்டல் பெயர்ந்து அடி இடுவது போல் பன்னி உலகம் பரவியே ஓவா புகழ் படதேவன் என்னும் தன் நம்பி ஒட்ட பின் கூட செல்வான் தடர் நடையே நடவானோ. உலகத்தில் உள்ள உயர்ந்தவர்கள் பாராட்டுகளுக்கும் எல்லாம் எல்லை காணா ஏலா புகழ்மிக்க பலராமன் முன்னே செல்ல கண்ணன் அவளை பிடிக்க அவன் பின்னே ஓடுகிறான். இவர்களின் ஓட்டம் ஒடுமொடு என்று முன்னே ஓடும் வெள்ளி மலைக்குட்டியை தொடர்ந்து கருத்த மலைக்குட்டி ஓடுவது போல் தோன்றுகிற இக்கண்ணன் தளநடை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக